Hello friends, welcome to the video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்கம் டேக்ஸில் ஒரு முக்கியமான ஹெட் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெட் ஆஃப் த இன்கம் பார்த்தோம்னா மற்றதோட ரொம்பவே ஈஸி தான். அதாவது ஓவராலாக இருக்க 5 ஹெட் ஆஃப் இன்கமில் இந்த ஹெட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ஹெட்டில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா ஃபார்மேட்டில் 2 ரூல்ஸ் இருக்கும். அந்த 2 ரூல்ஸும் அந்த ஃபார்மேட்டும் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மெமரைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துங்க. அது ஒன்று தான் நீங்கள் இதில் செய்ய வேண்டிய வேலை. மற்றபடி சம்லலாம் வந்து ரொம்பவே ஹார்டாலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க எப்படியாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்டாலும் நீங்கள் போடலாம். இன்கம் டேக்ஸ் வந்து எல்லோரும் வந்து ரொம்பவே கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்றாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இருக்குது. நமக்கு புரியும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா எல்லாமே ஈஸி தான். ஓகே, இதுக்கான ஃபார்மேட்டை நான் ஏற்கனவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், எண்ட் ஆஃப் த வீடியோலையும் கொடுக்குறேன். அதை வந்து போய் பாருங்கள் பார்க்காதவங்க. ஏன்னா ஃபார்மேட் பார்த்துட்டு சம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் புரியாது. ஓகே, இந்த சம்மில் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுற ஒரு 5 வேர்ட்ஸ் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இதுக்கு என்னென்ற மீனிங்கை பார்த்துட்டு நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா முனிசிபல் வேல்யூஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்றது பார்த்தோன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது வீடு. நம்மக்கிட்ட இருக்க வீடுக்கான டேக்ஸை வீட்டிலேருந்து வரக்கூடிய வருமானத்துக்காக நம்ம டேக்ஸ் கட்ட போகிறோம். அது பற்றி படிக்கிறது தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இதில் முனிசிபல் வேல்யூஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டினா நம்ம முனிசிபாலிட்டியிலேருந்து டேக்ஸ் வசூல் பண்ணுவாங்கல்ல, வீட்டு வரி. அந்த வீட்டு வரி எதை வச்சு வசூல் பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கான மதிப்பை வந்து அவங்க சர்வேக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு வந்து சர்வே நடத்தி வீட்டுக்கான மதிப்பை அவங்க போடுவாங்க. அது வந்து பெரிய பங்களாவா, இந்த வீடுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கும், இல்லை இது ஒரு சாதாரண வீடா அப்படின்ட்டு அவங்க வீடுக்கு மதிப்பு போடுவாங்க. அந்த மதிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்க டேக்ஸ் வசூல் பண்ணுவாங்க. அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற பர்பஸ்க்காகத்தான் இந்த முனிசிபாலிட்டிலேருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு சர்வே நடத்துவாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா முனிசிபல் வேல்யூஷன் ஆஃப் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இல்லை எம்ஆர்வி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா முனிசிபல் ரெண்டல் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். கார்ப்பரேஷனில் ஃபிக்ஸ் பண்ணுற வேல்யூ. இந்த செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் இருக்க அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்க ஒரே மாதிரியான வீடுங்களுக்கு யூஸ் பண்ணுற ரெண்டல் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். அதாவது சேம் டைப் ஆஃப் அக்கமடேஷன் ஒரு சிமிலியர் ஏரியாவில் இருக்கணும். சிமிலியர் டைப் ஆஃப் அக்கமடேஷனுக்கு அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடு ஒரு ஏரியாவில் ஒரு 2 வீடு வந்து ஒரே மாதிரியான வீடாக இருக்கும். அந்த வீட்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் ஃபேர் ரெண்டல் வேல்யூன்னு சொல்லுவோம். தென் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் வந்து வீட்டுக்கு வந்து ரெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் அப்படின்னா ஒரு வீடை நம்ம கட்டுறோம் அப்படின்னா அந்த வீடை வந்து ஓனரே அந்த இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அது வந்து செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட ஓனர் வந்து அவரோட தேவைக்கு அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அந்த வீட்டை அப்படின்னா அது செல்ஃப் ஆக்குபைடு. அதுவே வந்து அந்த வீடை வந்து வாடகைக்கு விட்டு அதுலேருந்து வருமானம் சம்பாதிச்சாரு அப்படின்னா அது வந்து லெட் அவுட் ஹவுஸ். இதுதான் டிஃப்ரென்ஸு. வீட்டில் நம்ம குடியிருக்கும் போது ஓனரே வந்து அந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கும் போது டேக்ஸ் எப்படி போடணும், அதுவே லெட் அவுட்க்கு எப்படி போடணும் அப்படின்னு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸே இருக்குது. சம் போடும் போது அது உங்களுக்கு புரியும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அன்ரியலைஸ் ரெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கான ரெண்ட் வந்து அந்த டெனண்ட் வந்து பே பண்ணாமல் இருப்பாங்க. அந்த ரெண்ட் வந்து நம்ம கைக்கு வந்திருக்காது. அதுதான் அன்ரியலைஸ் ரெண்ட், வசூலிக்கப்படாத வாடகைன்னு சொல்லலாம். ஓகே, இந்த வேர்டுக்கான மீனிங்லாம் புரியும் நம்புகிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் இப்படி தான் இருக்கணும். பர்டிகுலர்ஸ் 2 ரூபீஸ்க்கு 2 காலம் போடுவோம் அமௌண்ட் போடுறதுக்கு. கிராஸ் ஆனுவல் வேல்யூ, அதுலேருந்து நம்ம முனிசிபல் டேக்ஸை லெஸ் பண்ணுவோம். கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூ. அதுலேருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனும் லெஸ் பண்ணுவோம். லெஸ் பண்ணிட்டு கிடைக்கிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது இது பாசிட்டிவில் வந்துச்சுன்னா இன்கம், லாஸில் வந்துச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு 2 ரூல் அப்ளிகேபிள். இந்த ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு, முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ. இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி whichever is higher பார்த்தோன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ. தென் செகண்ட் ரூல் பார்த்திங்கன்னா
இதில் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஃபேர் ரெண்டல் வேல்யூ முனிசிபல் வேல்யூவும் கம்பேர் பண்ணுவோம். அதில் எது ஹையராக இருக்கோ அந்த அமௌண்ட்டோட ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை கம்பேர் பண்ணுவோம். அதில் எது லோவராக இருக்கோ அந்த அமௌண்ட்டோட ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்றதை கம்பேர் பண்ணுவோம். ஸோ விச்எவர் இஸ் ஹையர் தான் பார்த்தோன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட். இதை நான் எதுக்காக நான் இப்போ உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன்னா ஃபார்மேட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இதுதான் சம்முக்கான பேசிக்கே. ஓகே, சம்முக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 சம் யூஸ் பண்ணியிருக்கேன். 8 சம்மில் வந்து இந்த டாப்பிக்கை ஓவராலாக கவர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு சம்மும் ஒரு வேரியேஷனில் போட்டிருக்கேன்ப்பா. ஃபஸ்ட் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சம் தான், ஒரு சின்ன சம் தான். கம்ப்யூட் ஆனுவல் வேல்யூ ஃப்ரம் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆக்சுவல் ரெண்ட் ருபீஸ் பார்த்தோன்னா 7,000 பர் மந்த்து. தென் முனிசிபல் ரெண்டல் வேல்யூ 60,000 பர் ஆனம். ஃபேர் ரெண்டல் வேல்யூ 66,000 பர் ஆனம் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம என்ன பார்க்க சொன்னோம்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு சொன்னோம்ல, அதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வெறும் அந்த ரூல் மட்டும் தான் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்காக தான் நான் அந்த ஃபார்மேட்டை ஒரு கிளான்ஸ் காமிச்சேன். ஓகே, நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து அந்த ரூல் யூஸ் பண்ணி கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நம்ம பார்க்க வேண்டியது எந்த ரூல் யூஸ் பண்ணணும், ரூல் 1 ரூல் 2வான்றதுக்கு ஒரு சின்ன வேரியேஷன் ஹிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படின்ற ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரூல் 2க்கு போயிடணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கல அப்படின்னா ரூல் 1. ரூல் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு, முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். விச்எவர் இஸ் ஹையர் தான் பார்த்தோன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அதுபடி பார்த்தோன்னா நமக்கு ரூல் 1ல் கொடுத்துருக்க மாதிரி ஆக்சுவல் ரெண்ட்டுக்கு வேல்யூ இருக்குது, முனிசிபல் வேல்யூவும் இருக்குது, ஃபேர் ரெண்டல் வேல்யூவும் இருக்குது. மூணுத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே கம்பேர் பண்ணும்போது எடுத்து எழுதும் போது 7,000, 60,000, 66,000 எடுத்து எழுதக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கே அதுதான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது வந்து பர் மந்த்து, இது பர் ஆனம். அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு வருஷத்துக்கான இதை தான் நம்ம எல்லாமே கன்வெர்ட் பண்ணிக்கணும். மூணுத்தை கம்பேர் பண்ணும்போது மூணுமே இயற்கான வேல்யூவாக தான் இருக்கணும். அதுதான் அதில் சின்ன ஹிண்ட்டே. அவ்வளோதான். எடுத்தோடனே நம்ம சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம 7,000 எடுத்து போட்டு எழுதி விச்எவர் இஸ் ஹையர்னு 66ன்னு போட்டோன்னா 66,000 போட்டோன்னா சம்மு தப்பு. நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் பாருங்கள். ஆக்சுவல் ரெண்ட்டுன்னு போட்டு இங்கே 7,000 இருக்குது. 7,000 பர் மந்த்துன்றாங்க. ஆக்சுவலாக அந்த வீட்டில் எவ்வளோ வாடகை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 7,000 ஒரு வருஷத்துக்கு 12 மந்த்ஸ் இல்லையா? ஸோ 7,000 × 12. நீங்கள் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்றனால உங்களுக்கு கேல்குலேட்டர் யூஸ் பண்ண தருவாங்க. யூஸ் பண்ணலன்னா ஒருவேளை தரலனாலும் இதெல்லாம் ஈஸியாக ரஃப் ஒர்க்கில் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. சரி, ஓகே. பார்த்தோன்னா 84,000 வந்து ஆக்சுவலாக அந்த ரெண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அதை நம்ம எழுதிக்கணும். 84,000. நெக்ஸ்ட் வந்து முனிசிபல் ரெண்டல் வேல்யூ இது பார்த்தோன்னா 60,000. அதையும் எடுத்து எழுதியிருக்கேன். தென் ஃபேர் ரெண்டல் வேல்யூ வந்து 66,000. மூணுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். விச்எவர் இஸ் ஹையர் பார்க்குறோம். எது இதில் ஹையர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 84,000. ஸோ தேர்ஃபோர் போட்டு விச்எவர் இஸ் ஹையர் இஸ் கிராஸ் ஆனுவல் வேல்யூ 84,000 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இவ்வளோ தான் இந்த சம்மு. ஒரு சிம்பிளான சம்மு தான். ஏன் நான் இந்த சம்மை எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய சம் போடும்போது இது ஒர்க்கிங் நோட்டில் தான் போடுவோம். ஆனால் இது வந்து இதுதான் வந்து பேஸு. அதனால தான் இந்த சம்மை நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஓகே, தென் செகண்ட் சம் போகலாம். சம்மை ரீட் பண்ணுறேன் பாருங்கள். இன்கம் டேக்ஸில் வந்து கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும். ரொம்ப டைம் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. எடுத்தோடனே அப்படி ஓகே இதா அப்படின்னு பார்த்துட்டு போகக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்க சின்ன விஷயத்தை தான் மாற்றி கொடுப்பாங்க. அதாவது புக்கில் இருக்க சம்மே அப்படியே வரும். ஒரு சின்ன இடத்துல மாற்றிடுவாங்க. ஒரு 0 எடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேர்டிங்கில் மாற்றி கொடுத்துருவாங்க. அது மோஸ்ட்லி அக்கௌண்டிங் கொஷின் எடுக்கிறவங்களே அப்படி தான் எடுப்பாங்க. அதனால நம்ம கொஷினை ரீட் பண்ணும்போது நல்லா கவனமாக ரீட் பண்ணணும். ஓகே, சம் ரீட் பண்ணலாம். ஃப்ரம் த பர்டிகுலர்ஸ் கிவன் பெலோ கம்ப்யூட் ஆனுவல் ரெண்டல் வேல்யூ. இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு ஆனுவல் ரெண்டல் வேல்யூ சொல்கிறோம். கம்ப்யூட்னா கேல்குலேட்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு முனிசிபல் ரெண்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க 96,000. இந்த இடத்துல வந்து பர் ஆனம் அப்படின்னு கொடுக்கல. ஸோ எல்லாமே வந்து ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட்டு தான். அடுத்து பார்த்தோன்னா ரியல் ரெண்ட்னா ஒன்றுமே இல்லை. ஆக்சுவல் ரெண்ட், ஆனுவல் ரெண்ட் இது எல்லாமே ஒன்று தான். உண்மையாக அந்த வீட்டுக்கு எவ்வளோ வாடகை வந்துச்சுப்பா ஒரிஜினலாக அப்படின்றத நம்ம வந்து வேறு வேர்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். ரியல் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட், ஆனுவல் ரெண்ட்டுன்ட்டு அதுக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபேர் ரெண்டல் வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம சம பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கோம். இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்தாலே ரூல் 2 தான். இவங்க கேட்டிருக்கிறது
ரெண்டல் வேல்யூ, அதாவது ஆனுவல் ரெண்டல் வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. கிராஸ் ஆனுவல் வேல்யூ தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரூல் 2 யூஸ் பண்ணுறோம். ரூல் 2ல் மொத்தம் 3 ஸ்டெப் போடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூவும் முனிசிபல் ரெண்டல் வேல்யூவும் கம்பேர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிப்போம். ஃபேர் ரெண்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1,20,000 ஃபேர் ரெண்டல் வேல்யூ. அதை எடுத்து எழுதிங்க, சொல்யூஷன் போட்டு ருப்பீஸ்னு கொடுத்துங்க. ஃபேர் ரெண்டல் வேல்யூ 1,20,000, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ பார்த்தோன்னா 96,000. அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். விச் எவர் இஸ் ஹையர், இதில் எது ஹை அமௌண்ட்டு 1,20,000. அதுக்கான வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூ தான் வந்து 1,20,000 அதிக அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூவை எடுத்து எழுதிக்கணும். அந்த 1,20,000, இந்த 1,20,000 எது அதிக அமௌண்ட்டாக அதுதான். ஒரு சம்மில் பார்த்தோன்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூவாக இருக்கும், ஒரு சம் முனிசிபல் ரெண்டல் வேல்யூவாக இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, அமௌண்ட்டை பொறுத்து தான் அந்த இது. இந்த இடத்துல நம்ம எதோட கம்பேர் பண்ண போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட். செகண்ட் ஸ்டெப்பில் கம்பேர் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் பார்த்திங்கன்னா 1,44,000. 1,44,000 கம்பேர் பண்ணி என்ன பண்ணணும்னா விச் எவர் இஸ் லெஸ். நம்ம சம்மில் பேசிக்காக பார்த்துட்டு வரது எல்லாமே விச் எவர் இஸ் ஹையர் தான். ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா விச் எவர் இஸ் லெஸ். இதுதான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த ஒரு இடம் மட்டும் தான் இப்படி வரும். மற்றபடி வேறு ஹெட்டில் வந்து வேறு எக்ஸாம்ஷனில் இந்த விச் எவர் இஸ் லெஸ் வரும். ஆனால் இந்த ரூல் 1 ரூல் 2ல் இந்த ஒரு இடம் மட்டும் தான். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது எந்த அமௌண்ட் லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் லெஸ்ஸாக இருக்க அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,20,000 தான். அது வந்து ஃபேர் ஆனுவல் வேல்யூ. அப்போ நம்ம இந்த அமௌண்ட்டோட எதை எடுத்து எழுதிக்கணும் அப்படின்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, ரியல் ரெண்ட், அதாவது ஆக்சுவல் ரெண்ட், அதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தோன்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூ 1,20,000, ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்னா 1,08,000. இதை நம்ம எடுத்து எழுதிட்டோம். விச் எவர் இஸ் ஹைன்னு கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இதில் எது ஹை அமௌண்ட் 1,20,000. ஸோ அந்த 1,20,000 தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அப்போ என்ன பண்ணணும்னா தேர்ஃபோர் போட்டு விச் எவர் இஸ் ஹையர் இஸ் கிராஸ் ஆனுவல் வேல்யூ ருப்பீஸ் 1,20,000 அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதி மென்ஷன் பண்ணோம். நீங்கள் ஒருவேளை இந்த ஆன்சருக்கு கீழே ஒரு டேஷ் போட்டாலும் சரி, இல்லை ஆன்சரை வேறு பெனில் எழுதி ஹைலைட் பண்ணி காமிச்சாலும் சரி, ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கப்பா. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சம்மு தப்பாக போட்டாலும் ரைட்டாக போட்டாலும் ப்ரெசன்டேஷனை அவங்க நிச்சயமாக பார்ப்பாங்க. ப்ரெசன்டேஷனுக்குனே மார்க் உண்டு. ஓகே, தென் தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தோன்னா இதே தான். இங்கே இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க, அன்ரியலைஸ் ரெண்ட். அன்ரியலைஸ் ரெண்ட்னா என்னென்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அதாவது வசூலிக்கப்படாத வாடகை, நம்ம கைக்கு வந்து அந்த ரெண்ட் வரல அப்படின்ற அந்த வேர்டிங் கொடுத்து சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி போடணும். நமக்கு இது வரைக்கும் பார்ப்போம். இந்த அன்ரியலைஸ் ரெண்ட் இல்லைன்னா வச்சுக்கலாம், சம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். முனிசிபல் வேல்யூ, ஆக்சுவல் ரெண்ட்டு, ஃபேர் ரெண்ட்டு, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்து சம்மை போட்டுடலாம். ஆனால் வந்து அன்ரியலைஸ் ரெண்ட் கொடுத்தா சம் எப்படி போடுறது, இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க்கிங் தான் இருக்குது. சம் பார்க்கலாம். கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இப்போது ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ரூல் 2 எடுத்துக்கிறோம். ரூல் 2ல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபேர் ரெண்டல் வேல்யூ, தென் நெக்ஸ்ட்டு முனிசிபல் வேல்யூ. இது ரெண்டு தானே எடுத்து கம்பேர் பண்ணுவோம். ஃபேர் ரெண்டல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 36,000, முனிசிபல் வேல்யூ பார்த்தோன்னா 30,000. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். ஃபேர் ரெண்டல் வேல்யூ, முனிசிபல் வேல்யூ, அமௌண்ட் எவ்வளோன்னு எடுத்து எழுதிக்கிறோம். விச் எவர் இஸ் ஹையர்னு பார்க்குறோம். எது ஹை அமௌண்ட் பார்த்திங்கன்னா 36,000. ஸோ அதோடு நம்ம எதை கம்பேர் பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை கம்பேர் பண்ணுவோம். இந்த 36,000 ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஃபேர் ரெண்டல் வேல்யூ போட்டு 36,000, அதோட ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுன்னு போட்டு 30,000. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். விச் எவர் இஸ் லெஸ் பார்க்க போகிறோம். விச் எவர் இஸ் லெஸ்ன்னு பார்த்தா 30,000 தான். 30,000 பார்த்தா எதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுக்கான வேல்யூ. வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். ஃபைனலாக தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் ரெண்ட், அதாவது ஆனுவல் ரெண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதுக்கான இதோட கம்பேர் பண்ண போகிறோம். நமக்கு போன சம்மில் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஃபேர் ரெண்டல் வேல்யூ வந்துச்சு, இந்த சம்மில் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்திருக்கு. நமக்கு எதோட வேல்யூ எடுத்துக்கணுன்ற முக்கியம் கிடையாது, அமௌண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கணும், அதுதான் முக்கியம். ஓகே, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 30,000 போட்டோம். நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள், முனிசிபல் எடுத்தாச்சு. ஆக்சுவல் ரெண்ட் பார்த்தோன்னா 40,000. இந்த 40,000 அன்ரியலைஸ்மெண்ட் ரெண்ட் பார்த்தோன்னா 4,000 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ் இருக்குல்ல 40,000, அதை எடுத்து எழுதிட்டு அதுலேருந்து அன்ரியலைஸ் ரெண்ட்டை 4,000 மைனஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு இன்னர் கேலம் மாதிரி போட்டுக்கிறோம். இதை கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே மைனஸ் பண்ணோம். அன்ரியலைஸ்ட் அப்படின்னு வேர்டு வந்துடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணும். இதுதான் டிஃப்ரென்ஸே.
இந்த 40,000லேருந்து 4,000 நம்ம லெஸ் பண்ண என்ன வரும்? 36,000. சிம்பிள். 40,000ல் ஒரு 4,000 லெஸ் பண்ணுறோம், 36,000 வருது. இந்த 36,000ம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை 30,000 கம்பேர் பண்ணுறோம். whichever is higher பார்த்தோன்னா 36,000 தான். ஸோ therefore whichever is higher is gross annual value rupees 36,000 போடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்ரியலைஸ் ரெண்ட்னா ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து லெஸ் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணிக்கணும், அதுதான் வந்து அன்ரியலைஸ் ரெண்ட்டு. அவ்வளோதான் இந்த சம்மு. நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, இந்த சம்மும் ரொம்ப சிம்பிளான சம் தான். இந்த சம்மோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் டியூ டு வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருவாங்க. வேக்கன்சினா எப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த சம்மை எடுத்திருக்கேன். ஒரு சம்முக்கும் ஒரு வேரியேஷனில் எடுத்திருக்கேன். ஓகே, சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட் த கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஃபிகர்ஸ் இன் ₹1000. அதாவது இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட் எல்லாமே தௌசண்ட்ஸில் இருக்கான். 1,000 அப்படின்ற அமௌண்ட்டில் ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து 1ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இங்கே இப்போ 120 கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா 3 0 சேர்த்துக்கிறோம்ப்பா. 3 0 சேர்த்துனா என்ன வரும்? 1,20,000. இதுதான் இதுக்கான வேல்யூ. ஸோ அதை தான் நம்ம ஃபிகர்ஸ் இன் 1000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லா அமௌண்ட்டுக்கு பின்னாடியுமே 3 0 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? முனிசிபல் வேல்யூ பர் ஆனம், அது வந்து 120ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேர் ரெண்ட்டுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ரெண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. தென் ப்ராப்பர்ட்டி ரிமைண்ட் வேக்கண்ட் 3 month. அதாவது ப்ராப்பர்ட்டி, அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா 3 மாதமாக வேக்கண்ட்டாக இருந்திருக்கான். வேக்கண்ட்னா வந்து காலியாக இருந்திருக்கு, வீடு வந்து காலியாக இருந்திருக்கு. வாடகைக்கு விட்ட வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, வீடு சும்மா தான் இருந்திருக்கு. நமக்கு வீடு வந்து காலியாக இருக்கப்போ நம்ம அந்த இடத்துல வந்து வாடகை நமக்கு வராது இல்லையா, அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட் டியூ டு வேக்கன்சி பார்த்தோன்னா 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சம் பார்க்கலாம். இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துருக்காங்க. சம்மில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தோன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் தான். ரூல் 2 யூஸ் பண்ணி போட போகிறோம். ரூல் 2ல் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணுவோம்? ஃபேர் ரெண்டல் வேல்யூ, முனிசிபல் வேல்யூ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோமா? எடுத்துக்கலாம். ஃபேர் ரெண்டல் வேல்யூ பார்த்தோன்னா 1,30,000 ருபீஸ் எடுத்து எழுதிங்க சொல்யூஷன் போட்டு. ஃபேர் ரெண்டல் வேல்யூ 1,30,000. தென் பார்த்தோன்னா முனிசிபல் வேல்யூ பார்த்தோன்னா 1,20,000 இருக்குது. முனிசிபல் வேல்யூ 1,20,000 போட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். whichever is ஹையர்னு பார்க்குறோம். எது ஹை அமௌண்ட்னா 1,30,000. 1,30,000 பார்த்தோன்னா ஃபேர் ரெண்டல் வேல்யூ. ஸோ ஃபேர் ரெண்டல் வேல்யூன்னு எடுத்து எழுதி அந்த அமௌண்ட்டை போட்டுருவோம். அடுத்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் பார்த்தோன்னா 1,19,000. இதை அதோட கம்பேர் பண்ணுறோம். whichever is less பார்த்தோன்னா 1,19,000 தான் கம்மி, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு தான். அப்போ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எடுத்து எழுதி 1,90,000 எடுத்து எழுதிடுறோம். அதோடு நம்ம ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ் எவ்வளோ அப்படின்னு கம்பேர் பண்ண போகிறோம். நமக்கு ஆக்சுவலாக ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு அந்த இயர் ஃபுல்லாக பார்த்தோன்னா 1,44,000. ஆனால் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து 3 மாதமாக வேக்கண்ட்டாக இருந்திருக்கோம். அதுக்கான லாஸ் பார்த்திங்கன்னா 36,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு ஒரிஜினலாக எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கும்? 1,44,000 ரிசீவ் ஆகிருக்காது. இந்த 36 போக தான் ரிசீவ் ஆகிருக்கும். ஆனால் இது வேக்கன்சி. அன்ரியலைஸ்னால் என்ன பண்ணுவோம்? லெஸ் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து அப்படியே மாறும். கம்பேர் பண்ணிவிடுவோம். ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ அப்படின்றத கம்பேர் பண்ணிடணும். கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெஸ் பண்ணோம். அதுதான் வேக்கன்சி. அன்ரியலைஸ்னால் லெஸ் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணும். வேக்கன்சினா கம்பேர் பண்ணிவிட்டு வர அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணும். ஓகே, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 1,90,000, ஆக்சுவல் ரெண்ட் வந்து 1,44,000. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா whichever is higher பார்த்தோன்னா 1,44,000 தான். therefore whichever is higher is gross annual value அப்படின்னு எடுத்து 1,44,000 எழுதிடக்கூடாது. இந்த 1,44,000லேருந்து நமக்கு வேக்கன்சியாக எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 36,000 சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணும். லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன வருதோ அதுதான் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸே. பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை கம்பேர் பண்ணிக்கிறோம், அதோட வேக்கன்சியை லெஸ் பண்ணிட்டு கிடைக்கிற அமௌண்ட் தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அன்ரியலைஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த இடத்துலேயே வந்து இன்னர் கால மாதிரி ஒன்று போட்டு லெஸ் பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணுவோம். இங்கே வந்து கம்பேர் பண்ணி வர அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணி அதை தான் நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூவாக போடுறோம். ஓகே, தென் 5th சம்க்கு போகலாம். 5th சம்லேருந்து நம்ம நெட் ஆனுவல் வேல்யூ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒர்க்கிங் நோட்டில் பார்க்குற மாதிரி தான் பார்த்தோம். அதுக்கான வேரியேஷன்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். இதுதான் வந்து கொஞ்சம்
இதுலேருந்து ஒரு பெரிய சம் பார்க்கலாம். ஓகே, கம்ப்யூட் நெட் ஆனுவல் வேல்யூ ஃப்ரம் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னா ஆனுவல் ரெண்ட் ரிசீவ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. முனிசிபல் டேக்ஸ் பெய்டு 10% ஆஃப் எம்ஆர்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்ஆர்வினா ஒன்றும் இல்லை, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ தான் எம்ஆர்வின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சம்குள்ளே போகலாம். சம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்து எழுதும்போது மேலே வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு போட்டு உங்களோட அசஸ்மெண்ட் இயர் என்ன, ப்ரீவியஸ் இயர் என்ன அப்படின்னு போட்டுக்கணும். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் அதை எடுத்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ்ன்னு காலம் போட்டு வச்சுங்க. நம்ம வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ, அடுத்து முனிசிபல் டேக்ஸை லெஸ் பண்ணிட்டு நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இது வரைக்கும் தான் இந்த சம்மில் போட போகிறோன்றதுனால ஃபஸ்ட்டு இது எழுதிட்டு ஒர்க்கிங்கில் போய் பார்ப்போம். ஒர்க்கிங் நோட்டில் பார்த்தோன்னா இங்கே நமக்கு சம்மில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ரெண்ட்டு, முனிசிபல், ஃபேர் ரெண்டல் வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ஆனுவல் ரெண்ட் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு, 72,000. அப்புறம் முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ 3த்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். விச்செவர் இஸ் ஹையர் பார்த்தோன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ, அதுதான் ஒர்க்கிங் நோட்டு. ஸோ நோட் 1 அப்படின்னு போட்டு ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ், முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ 3 அமௌண்ட்டையும் எடுத்து எழுதிக்கிறோம். விச்செவர் இஸ் ஹையர் அப்படின்னு பார்க்குறோம். விச்செவர் இஸ் ஹையர்னு பார்த்தோன்னே அதில் எவ்வளோ அமௌண்ட் 72,000 தான் பார்த்தீங்கன்னா ஹை அமௌண்ட்டு. அந்த 72,000 லெஸ் பண்ணிக்கிறோம். 72,000 அமௌண்ட்டை பார்த்தோன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ எடுத்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண நோட்டாக கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு போட்டு நோட் 1ன்னு போட்டு 72,000 எடுத்து எழுதியாச்சு. இதுலேருந்து முனிசிபல் டேக்ஸை லெஸ் பண்ணுற போகிறோம். அவங்க 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்ஆர்வி பார்த்தோன்னா 60,000. இப்போது 60,000ல் 10% கண்டுபிடிக்கிறோம். என்ன பண்ணுவோம், 60,000 போட்டுக்கிறோம் இன்ட்டு 10% அப்படின்னு போட்டாலே வந்துடும் 6,000. ஸோ 6,000 72,000 லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணோன்னா 72,000லேருந்து 6,000 லெஸ் பண்ணுறோம். 66,000 தான் நெட் ஆனுவல் வேல்யூ. கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் வந்து முனிசிபல் டேக்ஸை லெஸ் பண்ணோன்னா கிடைக்கிற அமௌண்ட் நெட் ஆனுவல் வேல்யூ. அவ்வளோதான் இந்த சம்மு. இதில் வந்து ஒரு சின்ன ஹிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முனிசிபல் டேக்ஸ் இருக்குல்ல, இந்த முனிசிபல் டேக்ஸ் வந்து ஓனர் தான் பே பண்ணும். முனிசிபல் டேக்ஸ் அப்படி பெய்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அது ஓனர். ஒருவேளை இந்த ப்ராக்கெட் போட்டு பெய்டு பை டெனண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேக்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது. அதாவது வாடகை இருக்கவங்க, டெனண்ட்னா வாடகைக்கு குடியிருக்கவங்க, அவங்க வந்து முனிசிபல் டேக்ஸ் கட்டினாங்க அப்படின்னா அதை நம்ம சம்முக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஓனர் கட்டியிருந்தா மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். ஓகே, இந்த சம்மோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓன் ரெசிடென்ஸ், அதாவது ஓனரே அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அந்த இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கு எப்படி சம் போடலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இது. ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். மிஸ்டர் கோபால் ஓன்ஸ் ஏ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது கோபால்ன்ற ஒருத்தருக்கு ஒரு வீடு வந்து இருக்கான். ஏன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு மென்ஷன் பண்ணாங்க, அந்த இடத்துல ஒரே ஒரு வீடு தான் அவருக்கு இருக்குது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஹிஸ் ஓன் ரெசிடென்ஸ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயர் கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் கம்ப்யூட் ஹிஸ் இன்கம் ஃப்ரம் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் கொடுத்துருக்காங்க. அந்த கோபால்ன்றவர் பார்த்தீங்கன்னா அந்த வீடை வந்து அவரோட சொந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறார். அவரே தங்கியிருக்கார், அவரே குடியிருக்கார். அப்போ சம் எப்படி போடணும் அப்படின்னு போட சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேர்டிங் வந்து சம்மில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ண சொன்னேன். ஓன் ரெசிடென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா சம்மு வேறு மாதிரி போடணும், லெட் அவுட்னா வேறு மாதிரி போடணும். ஓகே, சம்முக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் கொடுத்துட்டு கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்து சம் பார்க்க சொல்கிறாங்க. டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டீட்டெயிலில் பார்த்தோன்னா முனிசிபல் ரெண்டல் வேல்யூ நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்துச்சுன்னா அதில் நம்ம ரூல் 2 அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா முனிசிபல் டேக்ஸ் பெய்டு. ஆனால் ஓன் ரெசிடென்ஸ்னு வரும்போது இந்த ரூல் 1 ரூல் 2 பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் தான்.
முனிசிபல் டேக்ஸ் பெய்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க, டேக்ஸ் அவர் கட்டியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ரிப்பேர் அண்ட் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்பேர் அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா கிடையாது, நம்ம எடுத்துக்க மாட்டோம். என்ன ரீசன்னு பார்த்தோன்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறது வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, வீட்டுக்கான டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த ரிப்பேர் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து எதுக்கானது அப்படின்னே சொல்லலை. ஸோ நம்ம வந்து இதை வந்து இந்த இடத்துல கன்சிடர் பண்ணக்கூடாது. இது வந்து இந்த ஹெட் ஆஃப் இன்கம்க்கு நாட் ரிலேட்டட் சொல்லலாம். ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed டு கன்ஸ்ட்ரக்ட் த ஹவுஸ். அதாவது வட்டி கட்டுறாங்க. எதுக்காக பணம் வாங்கினதுக்கு பார்த்தீங்கன்னா வீடை வந்து கட்டுறதுக்காக, வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக பணம் வாங்கியிருக்காரு. அதுக்கு அவர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாரு. அந்த அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எடுத்துக்கலாம். என்ன ரீசன்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து வீடு ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதர்வைஸ் வேறு எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் எடுத்துக்கூடாது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed பை மார்க்கேஜிங் த ப்ராப்பர்ட்டி ஃபார் டாட்டர் மேரேஜ். மார்க்கேஜ்னால் அதாவது அடமானத்துக்கு வச்சுருக்காங்க வீட்டை. எதுக்காகனா பொண்ணோட கல்யாணத்துக்காக வாங்கின கடனுக்கு. இந்த அமௌண்ட் நமக்கு எடுத்துக்கக்கூடாது, நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஏன்னா இது வந்து நம்ம எந்தெந்த அமௌண்ட்டில் எடுத்துப்போனால் வீடை வந்து கட்டுறதுக்கோ, ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ, வீடு சம்மந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஒரு எக்ஸ்பென்சஸை கன்சிடர் பண்ணுவோம், ஒரு இன்கமோ எக்ஸ்பென்சஸோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்டர் மேரேஜ், அது அவரோட பர்சனல் விஷயம். இதை கொண்டு வந்து நம்ம இந்த ஹெட் ஆஃப் இன்கமில் காமிக்க மாட்டோம். ஸோ ரிப்பேர் அண்ட் இன்சூரன்ஸும் எடுத்துக்க மாட்டோம், அவரோட டாட்டர் மேரேஜ்க்காக வாங்கின இன்ட்ரெஸ்ட்டும் எடுத்துக்க மாட்டோம். ஒன் அண்ட் ஒன்லி கேபிட்டல் அவரோட வீடு கட்டுறதுக்கு மட்டும் வாங்கின இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். இது ஓன் ஹவுஸ் அப்படின்றதுனால ஓன் ரெசிடென்ஸ் அப்படின்னு அவங்க முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல ரூல் 1 ரூல் 2க்கான வேலையும் இல்லை, ஒர்க்கிங்கில் எதுவுமே போட போகிறதில்ல. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு போடணும். ஹச்பின்னு போடக்கூடாது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு டீட்டெயிலாக தான் போடணும். நான் இடம் இல்லைன்னு இப்படி போட்டிருக்கேன். அதுக்கான அசஸ்மெண்ட் இயர் என்ன, ப்ரீவியஸ் இயர் என்னென்னு எடுத்து எழுதிருங்க. ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடு வந்து செல்ஃப் ஆக்குபைடாக லெட் அவுட்டான்றதை மென்ஷன் பண்ணிங்க கீழே வேறு கலர் பென் யூஸ் பண்ணி. ஓகே, பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் போட்டுட்டு 2 இன்னர் காலம் போட்டிருக்கோம். கிராஸ் ஆனுவல் வேல்யூ, முனிசிபல் வேல்யூ லெஸ் பண்ணால் நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் இது வர 30% லெஸ் பண்ணும், நெட் ஆனுவல் வேல்யூ இருக்கும். இந்த 4 இடத்துலையுமே நீங்கள் நில்லுன்னு போடணும், 0 அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ். செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ்னால் கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லு, முனிசிபல் டேக்ஸும் நில்லு. 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0 தான், அதான் நெட் ஆனுவல் வேல்யூ. அதுலேருந்து 30% லெஸ் பண்ணாலும் 0 தான் வரும். இந்த 4 இடமுமே செல்ஃப் ஆக்குபைட்னும் போது எல்லா ஹவுஸுக்குமே நில் தான். லெட் அவுட் அப்படின்னும் போது தான் இந்த இடத்துல நம்ம சம் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இது மட்டும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அவங்க எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1,36,000. வீடு கட்டுறதுக்கான வாங்கின இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அதை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்த்தா 1,36,000 கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து டிடக்ஷனில் இருக்குது பாருங்கள். லெஸ் நெட் ஆனுவல் வேல்யூக்குலேருந்து இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி லெஸ் பண்ணும். ஸோ நம்ம இதை ஓவராலாக கன்சிடர் பண்ணும்போது 0 மைனஸ் 1,36,000 மைனஸ் 1,36,000. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. லாஸுக்கு நம்ம டேக்ஸ் கட்ட மாட்டோம். ஒருவேளை 2 ஹவுஸுமே கொடுத்துருந்தாங்க, ஒரு செல்ஃப் ஆக்குபைடு ஒரு லெட் அவுட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பேலன்ஸ் பண்ணி வர அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணுமா இல்லையான்னு பார்க்கணும். இது நமக்கு நெகட்டிவ் வேல்யூவில் வந்திருக்கு லாஸ். அதனால லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னு. செல்ஃப் ஆக்குபைட்னா ரொம்பவே சிம்பிள். நான் சொன்ன மாதிரி கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஒன்றுமே போட தேவையில்லை. முனிசிபல் டேக்ஸ், நெட் ஆனுவல் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வரைக்குமே நில்லுன்னு போட்டுக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கணும். அதுவே கொடுக்கலன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, நம்ம இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்தா நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம்ல, இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு ஒர்க்கிங் போடுவோம். இந்த ஒர்க்கிங் வந்து செல்ஃப் ஆக்குபைடுக்கு மட்டும்தான், அது லெட் அவுட்டுக்கு டீம் டு லெட் அவுட்டுக்கும் கிடையாது. ஓனரே யூஸ் பண்ணிக்கிற ஹவுஸுக்கு மட்டும் இந்த ரூல் பொருந்தும். என்ன ரூல்னு பார்க்கலாம். அதை நான் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு நிமிஷம் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸுக்கு மட்டும்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோன் வாங்கியிருக்க அமௌண்ட் வந்து பிஃபோர் 1/4/1999 இல்லை ஆஃப்டர் 1/4/1999 பார்க்கணும். அவ்வளோதான். பார்த்துட்டு அவங்க கொடுத்துருக்க அந்த ரூல் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அமௌண்ட்டை போடணும். நம்ம வாங்கின லோன் வந்து
1 ஏப்ரல் 1999க்கு முன்னாடி இருந்துச்சு, பிஃபோர்னா முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்சுவலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்கினோமோ அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கணும். அதோட ஆர் அப் டு 30,000 போட்டுக்கணும். விச் எவர் இஸ் லெஸ், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது கம்மி அமௌண்ட்டோ அதுதான் போடணும். ஒருவேளை இந்த லோன் அமௌண்ட் வந்து ஆஃப்டர் த பீரியட் 1 ஏப்ரல் 1999, அதாவது இந்த டேட்டுக்கு அப்புறம் எந்த டேட்டாக இருந்தாலும் கரண்ட் பீரியட் வரைக்கும் இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கானோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஆர் அப் டு போட்டு 2 lakh போடணும். விச் எவர் இஸ் லெஸ்ன்னு கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா எது கம்மியான அமௌண்ட்டோ அதை தான் நம்ம எடுத்து கன்சிடர் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த சம்மில் நம்ம கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, கரண்ட் இயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது வந்து 2 lakh கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அந்த 1,36,000 தான் கம்மி. ஸோ நான் அதை டேரெக்டாக எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து ஒர்க்கிங் போட்டு செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ்க்கு மட்டும் போடணும். அவ்வளோதான் இந்த ஹிண்ட்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம். ஓகே, இந்த சம் பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய சம் தான். இந்த சம்மை வந்து ஒரு செமஸ்டர்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் என்னென்னு பார்த்தோன்னா செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸும் கொடுத்துருக்காங்க, லெட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். மிஸ்டர் சோப்ரா ட்ராஸ் ஏ சேலரி ஆஃப் ₹1000 per month. இந்த சம் வந்து மிஸ்டர் சோப்ரான்றவருக்கு வந்து சேலரி வந்து 1000 ரூபாயா ஒரு மாதத்துக்கு. ஹீ ஓன்ஸ் 2 houses. அவருக்கு 2 வீடு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம போட போகிறது பார்த்தோம்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியான சம்மு. ஸோ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டீட்டெயிலாம் பார்த்தோம்னா டோட்டல் சேலரி கம்பேர் பண்ணும்போது ஹோலாக வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் 5 ஹெட்டையும் வச்சு போடும்போது தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த சம்மில் பார்த்தோன்னா வெறும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது மட்டும் எடுத்துப்போம். Once whose municipal valuation is 3,000 is occupied by him for his own residence. அவர் வச்சுருக்க அந்த 2 வீட்டில் வந்து ஒரு வீட்டோட முனிசிபல் வேல்யூஷன் 3,000 அது வந்து அவர் ஓன் ரெசிடென்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாராம். அண்ட் த அதர் ஹூஸ் முனிசிபல் வேல்யூஷன் இஸ் 2,500 இஸ் லெட் அவுட் at rupees 250 per month. இன்னொரு வீட்டுக்கான முனிசிபல் வேல்யூஷன் 2,500, அதை வந்து ஒரு மாதம் வந்து 250 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருக்காரு. The expenses in respect of both the house. அந்த 2 வீடு சம்பந்தமான டீட்டெயில்ஸ்க்கு எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா முனிசிபல் டேக்ஸு. ஓகே, இது நம்ம சம்முக்கு ரிலேட்டட் தான். தென் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவன்யூ வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எடுத்துக்க மாட்டேன், அதனால தான் இது கிடையாது அப்படின்னு போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வேர்டிங்கில் என்ன அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோன் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ். இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து வீடு சம்மந்தப்பட்ட பர்பஸ்க்காக வாங்கின லோன் அமௌண்ட்டாக இருந்தால் எடுத்துப்போம், இல்லைனா எடுத்துக்க மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் த லோன் வந்து எடுத்துப்போம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ்ன்றனால நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இது டிக்கு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமில் எடுத்துக்க வேண்டாம், இது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் மார்ட்கேஜ், ஏதோ ஒரு அடமானம் வச்சுருக்கான இன்ட்ரெஸ்ட், ஆனால் என்ன பர்பஸ்னு சொல்ல, ஸோ நம்ம அதையும் எடுத்துக்க வேண்டாம். அடுத்து பார்த்தோன்னா ரெண்ட் கலெக்ஷன் சார்ஜ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட் ஆஃப் இன்கமில் ஒரு எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த 3மே கிடையாது. லேண்ட் ரெவன்யூட சேர்த்து 4மே கிடையாது. முனிசிபல் டேக்ஸு, இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோன் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ், இது 2 தான் எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. த செகண்ட் ஹவுஸ் ரிமைன் வேக்கன்ட் ஃபார் 2 months. இந்த லெட் அவுட்க்கு விட்ட வீடு வந்து வேக்கண்ட்டாக 2 மாதம் இருந்திருக்கான். இதுக்காக இந்த மாதிரி சம்பளம் கொடுப்பாங்கன்றதுக்காக தான் நான் வேக்கன்சி வச்சு ஒர்க்கிங் நோட் எப்படி போடணும்னு முன்னாடியே போட்டு காமிச்சேன். ஓகே, தென் ஹிஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இஸ் 5,000. கம்ப்யூட்டர்ஸ் டோட்டல் இன்கம். இந்த 5 ஹெட் ஆஃப் இன்கமில் ஃபைனலாக என்ன பார்ப்போம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் பார்ப்போமா. அந்த அமௌண்ட்டோட டோட்டல் எவ்வளோனா 5,000 கொடுத்துருக்காங்க. இஸ் டோட்டல் இன்கம் கேட்டிருக்காங்க. நம்ம டோட்டல் இன்கம்மாக பார்க்கும்போது இந்த சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அடுத்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இது எல்லாத்தையுமே போட்டு டோட்டல் இன்கம் போடுவோம். பட் நம்ம இந்த இடத்துல வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் போடுறதுனால அதை மட்டும் பார்க்கலாம். நான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆன்சரில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்றத மட்டும் சொல்கிறேன். ஹோலாக பார்க்கும்போது அதாவது ஒரு ஹெட்டாக பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சம்முக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இந்த 2 வீட்டில் ஃபஸ்ட்டு செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸுக்கு போட்டுடலாம் சம்மு. அதுதான் ஹவுஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு கொஸ்டினில். அது வந்து செல்ஃப் ஆக்குபைடு கொடுத்தாச்சு, அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு. செல்ஃப் ஆக்குபைடுனும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஹவுஸ் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். 2 வீடு இருக்கிறதுனால
அதை வந்து செல்ஃப் ஆக்குபைடுன்னு மென்ஷன் பண்ணிங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி போட்டு இது ஈஸி தானே நமக்கு. பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டு கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து நில்லு. அதே மாதிரி லெஸ் முனிசிபல் டேக்ஸ் போடுமோ அந்த இடத்துல நம்ம 0 தான் போட போகிறோம். அடுத்து வந்து நெட் ஆனுவல் வேல்யூ 0. இது நம்ம வந்து மற்ற சம்லனாலும் 0 போட்டுடலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் கண்டுபிடிக்கிற இடத்துல வந்து 0 நம்ம எதுலேயுமே மென்ஷன் பண்ணுறக்கூடாது. எல்லா இடத்துலையும் நில் அப்படின்ற வேர்டு தான் மென்ஷன் பண்ணணும். அதுக்காக தான் நான் இதை போட்டு காமிக்கிறேன். நெட் ஆனுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா நில், அதனால ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக அந்த இடத்துல நில் தான் வரும். அடுத்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்த்தோன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 கொடுத்துருக்காங்க. நம்ம செல்ஃப் ஆக்குபைட்னா கம்பேர் பண்ணுவோம். அது வந்து எந்த இயருக்கு, இங்கே வந்து இயர் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம இயர் மென்ஷன் பண்ணலன்னா நம்ம அந்த பேசிக்காக அந்த அமௌண்ட்டில் எதோட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் 30,000 கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி தான், 2 lakh கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி தான், இந்த 300 தான் கம்மி. இயர் கொடுக்காத காரணத்தினால நம்ம அதை டேரெக்டாகவே எடுத்து போட்டுக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் போட்டு 300 கொடுத்துருக்கோம். இந்த 300 வந்து நம்ம நெட் ஆனுவல் வேல்யூ வந்து டிடக்ட் பண்ண காமிக்கணும். டிடக்ட் பண்ணி காமிச்சா அது வந்து மைனஸில் இருக்கும். ஸோ இட்ஸ் எ லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த செகண்ட் பார்த்தோன்னா லெட் அவுட்டுக்கான சம் பார்க்கலாம். லெட் அவுட்டுக்கும் இதை மாதிரியே போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ்னால் கேலம்லாம் போட்டுருங்க. கிராஸ் ஆனுவல் வேல்யூ போட்டு பக்கத்தில் ஒரு பிளாக் பென் யூஸ் பண்ணிங்க. அங்கே வந்து நோட் 1 அப்படின்னு போட்டுங்க. இந்த இடத்த வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒர்க்கிங் போடுங்க. எடுத்தோன்னே ஒர்க்கிங் எழுதிட்டு சம் போட வேணாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் இருக்க இந்த காலமை போட்டுருங்க. இந்த டேபிளர் காலம் மாதிரி போட்டுட்டு நம்ம கீழே ஒர்க்கிங் போடுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எடுத்து அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வேர்டிங் வருமோ அதை எடுத்து ஃபில்அப் பண்ணிங்க. கிராஸ் ஆனுவல் வேல்யூ போட்டு நோட் 1 போட்டுங்க. அதுலேருந்து முனிசிபல் டேக்ஸ் போட்டுங்க. அப்புறம் நெட் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க. அதெல்லாம் லெஸ் பண்ணும் போது இந்த இடத்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுங்க. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30,000. ஓகே, நம்ம நோட் 1க்குள்ளே போய் பார்க்கலாம். நோட் 1க்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. சம்மில் பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அப்படின்னு எங்கேயுமே கொடுக்கல. ஸோ ரூல் ஒன் ரொம்பவே ஈஸி தான். அங்கே வந்து ஆக்சுவல் ரெண்ட்டு, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, இது 3 தான் எடுக்க போகிறோம். இந்த முனிசிபல் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹவுஸுக்கு 2500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முனிசிபல் வேல்யூஷன் போட்டு 2500 எடுத்து எழுதிட்டோம். ஒர்க்கிங் நோட் 1ன்னு போட்டு தென் இந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா முனிசிபல் வேல்யூ வந்து 2500 அப்படின்னு போட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரெண்ட்டு, ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 250 per month கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு விஷயம் வந்து இந்த வீடு வந்து வேக்கண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு 2 மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வேக்கன்சினும் போது ஃபைனலாக தான் லெஸ் பண்ணுவோம். ஸோ 250 × 12 போடுறோம். போட்டு பார்க்கலாம். 250 × 12 3000. ஸோ 3000 தான் பார்த்தோன்னா ஆக்சுவல் ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபேர் ரெண்டல் வேல்யூ பார்த்தோன்னா சம்மில் கிடையாது. சம்மில் கொடுத்துடல அப்படின்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த இடத்துல நில் அப்படின்னு போட்டுக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, லெஸ் பண்ணி இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கொடுக்கல அப்படின்னா நெல்னு போட்டுக்கலாம். 3த்தையும் கம்பேர் பண்ணி விச் ஒரு ஹையர்னு பார்த்தோம்னா 3000 தான் அதில் ஹை அமௌண்ட்டு. இந்த 3000 எடுத்து எழுதிக்கிட்டோம். இதில் வந்து வேக்கன்சி வந்து 2 monthன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மந்தோட வாடகை பார்த்தோன்னா 250. ஸோ 250 × 2 எவ்வளோன்னு பார்க்கலாம். 250 × 2 பார்த்தீங்கன்னா 5000. இந்த 5000 தான் வந்து 500. இந்த 500 இந்த 3000 லெஸ் பண்ணால் 2500. இந்த அமௌண்ட்டு தான் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இதுதான் நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒர்க்கிங் நோட் போட்டாச்சு 2500. இதில் முனிசிபல் டேக்ஸை லெஸ் பண்ணுறோம். முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ அந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 300ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 300 எடுத்து லெஸ் பண்ணுறோம். இது பார்க்கும்போது இந்த முனிசிபல் டேக்ஸ்னு தான் நமக்கு கரெக்டாக ஞாபகம் வரணும். இந்த ஹிண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் ரொம்பவே முக்கியமான விஷயம். எல்லா ஸ்டாஃப்மே வந்து ஹிண்ட்டு சொல்லித்தர மாட்டாங்க. முனிசிபல் டேக்ஸ்னும் போது அது ஓனர் கட்டினாரா டெனண்ட் கட்டினா பார்க்கணும். ஓனர் கட்டினா எடுத்துக்கணும், டெனண்ட் கட்டினா எடுத்துக்க வேணாம். டெனண்ட் கட்டியிருந்தாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக கொடுப்பாங்க இஸ் பெய்ட் பை டெனண்ட் அப்படின்னு. அதர்வைஸ் கொடுக்காதப்ப நம்ம ஓனர் கட்டினதாக கன்சிடர் பண்ணி நம்ம லெஸ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் வந்து
நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சால் இன்கம் டேக்ஸ் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு வேணும்னா ஒரு ஹெட் ஆஃப் இன்கம் அந்த சம் போட்டு வரும்போது கீழே ஹிண்ட்டுன்னு போட்டு இந்த மாதிரி எடுத்து எழுதிக்குங்க. ஏன்னா எக்ஸாம் அப்போ அவங்க இந்த ஹிண்ட்டை எடுத்து பார்க்கும்போது அவங்க ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஹிண்ட்டை எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, நம்ம 2500லேருந்து 300 லெஸ் பண்ணலாம். 2500 லெஸ் 300, இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2200. இந்த 2200 தான் பார்த்திங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூ. அதில் நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 30% லெஸ் பண்ணுறோம். இதை எடுத்து எழுதும்போது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆஃப் 30% ஆன் நெட் ஆனுவல் வேல்யூ NAVன்னு போடுறோம். இது வந்து எல்லா வீட்டுக்குமே பொருந்தும். ஸ்டாண்டர்ட் அப்படியா எல்லா வீட்டுக்குமே 30% நம்ம லெஸ் பண்ணுறது தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த 30% எப்படி கண்டுபிடிக்குன்னா, இந்த 2200 இருக்குல்ல இன்ட்டு 30 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா அமௌண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கோம். 660. அதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த 660க்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 400. இந்த 400 எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இந்த 400ம் 660 எவ்வளோன்னு பார்ப்போம். 660 ப்ளஸ் ஒரு 400 பார்த்திங்கன்னா 1060. ஸோ 1060 எடுத்து எழுதியிருக்கோம். இந்த 1060-ஐ 2200லேருந்து லெஸ் பண்ணுறோம். இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் போட்டு 2200 லெஸ் பண்ணோன்னா 1140. 1140ன்றது தான் இதுக்கான இன்கம். லெட் அவுட் விட்டதுக்கான ஹவுஸ்க்கான வந்த இன்கம் தான் இது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் போட்டோம், தென் லெட் அவுட் போட்டோம். செல்ஃப் ஆக்குபைடில் பார்த்தோன்னா 300 நமக்கு லாஸ் வந்திருக்கு. அதுவே பார்த்தோன்னா லெட் அவுட்டில் நமக்கு 1140 வந்து இன்கமாக வந்திருக்கு. ஓகே, நம்ம டோட்டலாக ஆன்சர் என்னென்னு பார்த்துருவோம். அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர்ஸ் டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமில் பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்து எழுதி செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் 300 வந்திருக்கு. ஓகே, ஆன்சர் மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு லெட் அவுட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா 1140. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து நெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நமக்கு 1140 இன்கம். லெட் அவுட் இதில் வந்து லாஸ் வந்து செல்ஃப் ஆக்குபைடில் 300. இதை நம்ம லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் என்ன வருது 840. இது வந்து நெட் இன்கம். ஓவராலாக நெட்டாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 840 கிடச்சிருக்கு. அதுதான் எடுத்து தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒர்க்கிங் போட வேண்டியது தான். நான் நெக்ஸ்ட் டைமில் வந்து இதுக்கு போட்டு காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்க. இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம 5 ஹெட் ஆஃப் இன்கம்மையும் பார்த்ததுக்கப்புறம் போடுறது தான் இது. நான் சின்னதாக சொல்லிடுறேன் எப்படின்னு. இப்போ 5 ஹெட் ஆஃப் இன்கம் பார்த்து போடும்போது சேலரி பார்த்தோன்னா 1000 பர் மந்த் கொடுத்துருக்காங்க. அப்போ 1000 ஒரு இயருக்கு வந்து 12 மந்த் தான். அப்போ 1000 × 12 எவ்வளோ 12,000. 12,000 வந்து அவரோட சேலரி. ஹெட் ஆஃப் சேலரி இன்கம் ஃப்ரம் சேலரின்ற இடத்துல 12,000, அது ஒரு 12,000. தென் ப்ளஸ் ஒரு 840 வந்து இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்கம். தென் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் பார்த்தோன்னா 5000 கொடுத்துருக்காங்க. அதுதான் 5840 கொடுத்துருக்காங்க. இந்த 12,000ஓடு இதை ஆட் பண்ணுறாங்க. 12,000 ப்ளஸ் 5840 பார்த்தோன்னா 17,840 தான் வந்து அவரோட டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஹெட் ஆஃப் இன்கத்தையும் எடுத்து எழுதுவோம்ல, அதுக்கான இது தான் இது. சேலரின்ற இடத்துல 12,000 அது இங்கே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் 5000 கொடுத்துட்டாங்க. நெட் இன்கம் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா 840. மூணுத்தையும் ஆட் பண்ண மொத்தம் 17,840 வருது. ஓகே, தென் நெக்ஸ்ட் சம்க்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம ஒரு வேரியேஷனில் சம் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஒரு வேரியேஷன் எதில் பார்த்தோன்னா ஒரு ஹவுஸ் தான். நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருப்போம், ஒன்று வந்து செல்ஃப் ஆக்குபைட் பார்த்துருப்போம், இல்லை லெட் அவுட் பார்த்துருப்போம், இல்லை தனித்தனியாக 2 வீடு இருந்து பார்த்துருப்போம். இந்த சம்மோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டை வந்து செல்ஃப் ஆக்குபைட் பண்ணியிருப்பாங்க, த சேம் டைம் வந்து லெட் அவுட்க்கும் விட்டுருப்பாங்க. 2/3 போர்ஷன் வந்து செல்ஃப் ஆக்குபைடு, 1/3 போர்ஷன் வந்து லெட் அவுட் அப்படின்னு சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எப்படி போடணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல வந்து ஓனர் வந்து என்ன பண்ணுவாங்க, கீழே இருப்பாங்க, ரெண்ட்டுக்கு வந்து மேலே விட்டுருப்பாங்க, மேல் மாடி வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருப்பாங்க அந்த போர்ஷனை அப்படின்னு சில வீடு இருக்கும், நம்மளே பார்த்துருப்போம். அந்த மாதிரியான வீடுக்கான சம்மு தான் இது. ஓகே, சம்ம கொஸ்டின் ரீட் பண்ணலாம். From the particulars given below, compute income from house property for the assessment year
2019 to 20 அந்த இயர் அசஸ்மெண்ட் டேட் கொடுத்துட்டாங்க. தென் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் கொடுத்துருக்காங்க 1/11/92 கொடுத்துட்டாங்க. இந்த வீடு வந்து அந்த இயரில் கட்டி முடிச்சிருக்காங்க. தென் வந்து முனிசிபல் ரெண்டல் வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 36,000. ஃபேர் ரெண்டல் வேல்யூ 30,000 கொடுத்துட்டாங்க. செல்ஃப் ஆக்குபைட் பார்த்தோன்னா 2/3 போர்ஷன் வந்து ஓனர் யூஸ் பண்ணிக்கிறாரு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லெட் அவுட் போர்ஷன் பார்த்தா 1/3. அந்த வீட்டில் 3ல் 1 பங்கு தான் வாடகைக்கு விட்டுருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தோன்னா 1 ஏப்ரல் 2018 31 ஆகஸ்ட் 2018 வரைக்கும் வாடகை விட்டுருக்காங்க. அட் ₹1000 பர் மந்த் 1000 ரூபாய் மாதம் வாடகை விட்டுருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை மாதம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ 5 மந்த்து தான், 12 மந்த்ஸ் கூட கிடையாது. வாடகைக்கு 1/3 போர்ஷன் விட்டுருக்காங்க. அதுவும் 5 மந்த்துக்கு விட்டுருக்காங்க ₹1000 வாடகையை வச்சு. ஓகே. அண்ட் செல்ஃப் ஆக்குபைட் ஃப்ரம் 1/9/2018 ஆன்வர்ட்ஸ். அந்த வீட்டை வந்து ரிமைனிங் அதாவது 31/8/2018 வரைக்கும் லெட் அவுட். இந்த அடுத்த டேட்லேருந்து பார்த்தோன்னா ஓனர் தான் யூஸ் பண்ணியிருக்கார். இது வந்து பெரிய காம்ப்ளிகேஷனான சம்லாம் கிடையாது. பார்த்து ஈஸியாக இந்த ஸ்ப்ளிட் பண்ணி போடணும், அது ஒன்று மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா முனிசிபல் டேக்ஸ் பார்த்தோன்னா 3,000 பர் மந்த்து. ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், கிரவுண்ட் ரெண்ட் ரெண்டுமே வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு நாட் ரிலேட்டட். ஸோ நம்ம இதை எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது. ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கன்சிடர் பண்ண வேணாம், கிரவுண்ட் ரெண்ட்டும் கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் ஹிண்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்குது. 7,500 பர் மந்த் கொடுத்துருக்காங்க, பர் ஆனம் கொடுத்துருக்காங்க. அது நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம லெட் அவுட்க்கு சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெட் அவுட் பார்த்திங்கன்னா 1/3 போர்ஷன் நம்ம வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு போட்டுட்டு அந்த அசஸ்மெண்ட் இயர்லாம் போட்டுங்க. லெட் அவுட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதில் போர்ஷனையும் மென்ஷன் பண்ணுங்கள் 1/3 அப்படின்ட்டு. அடுத்து எப்பவும் போல் பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ் போட்டு கிராஸ் ஆனுவல் வேல்யூ, முனிசிபல் டேக்ஸ் அதெல்லாம் லெஸ் பண்ணுறோம், அதெல்லாம் போட்டுங்க. இப்போ நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன சம்மில் கொடுத்துருக்காங்க. முனிசிபல் ரெண்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபேர் ரெண்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் ரெண்ட் எவ்வளோ அப்படின்னா 5 மந்த்ஸுக்கு ஒரு மந்த்துக்கு 1000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்காதனால நம்ம வந்து ரூல் 1 யூஸ் பண்ணுறோம். ரூல் 1 யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, எவ்வளோ ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த வீடை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா செல்ஃப் ஆக்குப்பைடும் பண்ணிருக்காங்க, அட் த சேம் டைம் லெட் அவுட்டுக்கும் விட்டுருக்காங்க. அதனால் நம்ம இந்த எல்லா வேல்யூலையும் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறோம். இந்த வீடு வந்து என்ன போர்ஷன் சொன்னால் 1/3 போர்ஷன் சொன்னேன். ஸோ முனிசிபல் வேல்யூ பார்த்தோன்னா 36,000 கொஷினில் கொடுத்துருக்க எழுதிட்டோம். இந்த 36,000ல் 1/3 மட்டும்தான் இந்த லெட் அவுட் வீட்டுக்கான முனிசிபல் வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஹோல் வேல்யூ எழுதிடக்கூடாது. 36,000 × 1/3 இது தான் வந்து இதுக்கான வேல்யூ. பாருங்கள், 36,000 × 1/3 1/3ன்னு பார்த்தா 12,000. இந்த 12,000 இது தான் வந்து இந்த லெட் அவுட் விட்டதுக்கான 1/3 போர்ஷன் லெட் அவுட் விட்டோம்ல அந்த வீட்டுக்கான முனிசிபல் வேல்யூவேஷன். ஃபேர் ரெண்டல் வேல்யூவும் இதே தான். இந்த 30,000ல் 1/3 கண்டுபிடிக்கணும். 30,000 × 1/3ன்னு போட்டோன்னா 10,000 வரும். இந்த 10,000 தான் இந்த போர்ஷனுக்கான ஃபேர் ரெண்டல் வேல்யூ. சேம் ஹவுஸை ஸ்ப்ளிட் பண்ணி போடணும், அவ்வளோதான். தென் ஆக்சுவல் ரெண்ட்டு பார்த்தோன்னா 1,000 ருப்பீஸை 5 மந்த்ஸ் சொல்லணும் கேல்குலேட் பண்ணி அதை 1000 × 5 பார்த்தோன்னா 5,000. இப்போ இந்த மூணுத்தையும் கம்பேர் பண்ணணும், விச் எவர் இஸ் ஹையர் பார்க்கணும். இதில் பார்த்தோன்னா 12,000. ஸோ தேர்ஃபோர் விச் எவர் இஸ் ஹையர் இஸ் கிராஸ் ஆனுவல் வேல்யூ இஸ் ₹12,000. இந்த ஒர்க்கிங் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே முக்கியம். மூணுத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணி போட்டு 36 தான் பெருசு அப்படின்னு எடுத்து எழுதிடக்கூடாது. இதில் இந்த சம் வந்து போர்ஷனில் இருக்கிறதுனால இந்த லெட் அவுட்கான போர்ஷனுக்கான முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ எடுத்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போடணும். ஓகே. தென் 12,000 அப்படின்றத நம்ம கிராஸ் அண்ட் வேல்யூ எடுத்து நோட் பண்ணிட்டோம். லெஸ் முனிசிபல் டேக்ஸையும் நம்ம இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,000 கொடுத்துருக்காங்க முனிசிபல் டேக்ஸ் வந்து பர் ஆனம் கொடுத்து. ஸோ 3,000 × 1/3. 3,000ல் 1/3 பார்த்திங்கன்னா எவ்வளோ 1,000 பார்த்துக்கலாம். இதையும்
3000 into 1 divided by 3, ஸோ 1000. ஸோ 1000 தான் வந்து முனிசிபல் டேக்ஸுக்கு நேராக போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணுறோம். கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து முனிசிபல் டேக்ஸை லெஸ் பண்ணுறோம். 12,000லேருந்து 1000 லெஸ் பண்ணால் 11,000 கிடைக்கும். இந்த 11,000 தான் பார்த்தீங்கன்னா நெட் ஆனுவல் வேல்யூ. நெட் ஆனுவல் வேல்யூ அப்படின்னு எடுத்து எழுதியாச்சு 11,000. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆஃப் 30% ஆன் நெட் ஆனுவல் வேல்யூ. எல்லா சம்முக்குமே 30% தான். இதோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா 24A. செக்ஷன் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸில் ரொம்பவே முக்கியம். இன்கம் டேக்ஸ்னால நிறைய செக்ஷன் தான் வரும். இந்த செக்ஷன் வந்து கிளியராக தெரிஞ்சால் எழுதுங்க. ஒருவேளை நீங்கள் எழுதாம விட்டிங்கன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் தப்பாக எழுதிட்டிங்கன்னா இந்த இடத்துல அப்படியே அடித்து போட்டு போயிடுவாங்க. செக்ஷன் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. ஒருவேளை தெரியல டவுட்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, அது பற்றி ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ 11,000லேருந்து 30,000 30% கண்டுபிடிக்கிறோம். 11,000 இன்ட்டு 30 டிவைடட் பை 100 பார்த்தீங்கன்னா 3,300. இதுதான் இதுக்கான ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 7,500 பர் மந்த் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த 7,500 வந்து ஹோல் ஹவுஸுக்கு இந்த வீடோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா லெட் அவுட் என்ன போர்ஷன் சொன்னேன் 1/3 சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ 7,500 இன்ட்டு 1 டிவைடட் பை 3 பார்த்தோன்னா 2,500. இதுதான் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இந்த போர்ஷனுக்கான லோன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் பார்த்தோன்னா 3,300 ப்ளஸ் 2,500 ஆட் பண்ணால் 5,800. இந்த 5,800 எதுலேருந்து லெஸ் பண்ணுறோம் 11,000ஓட லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் 5,200. இது தான் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் லெட் அவுட் ஹெச்பி. இந்த லெட் அவுட் விட்டதுக்கான இன்கம் இது தான். ஓகே, தென் செல்ஃப் ஆக்குபைடுக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடு வந்து 2 ஆக்குபைடுன்னு பார்த்தோன்னா 2/3 போர்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு பார்க்கலாம். ஓகே, எப்பவும் போல் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் அப்படின்னு போட்டுங்க. இந்த போர்ஷனை மென்ஷன் பண்ணிங்க. செல்ஃப் ஆக்குபைட்னும் போது ஈஸி தானே, நமக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில், அதில் லெஸ் பண்ண பிறகு முனிசிபல் வேல்யூ நில் தான். நெட் ஆனுவல் வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வரைக்குமே நம்ம நில் போட்டுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் அப்படின்றதுனால இந்த ஒரு இடத்துல வந்து ஒர்க்கிங் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோன் பார்த்தோன்னா 7,500 பர் ஆனம் ஹோல் ஹவுஸுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஹோல் ஹவுஸ்ன்ற இதோட போர்ஷன் பார்த்திங்கன்னா 2/3. நம்ம ஏற்கனவே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதோட செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸுக்கான போர்ஷன் பார்த்தோன்னா 2/3. நம்ம இப்போ 7,500 இன்ட்டு 2 டிவைடட் பை 3 பார்த்தோன்னா 5,000. 5,000 தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இந்த செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸுக்கான லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் 5,000. இந்த 5,000 வந்து இந்த வீடை வந்து எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அவங்க. டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் பார்த்தீங்கன்னா 1/11/92 சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா 1/4/1999க்கு முன்னாடி 92ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இதோட என்ன கம்பேர் பண்ணோன்னா ஆக்சுவலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு 5,000, அதோட ஆர் அப் டு பார்த்தீங்கன்னா 30,000 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். விச்சவர் இஸ் லெஸ் பார்த்தோன்னா 5,000 தான் லெஸ்ஸு. இது ஒர்க்கிங்கில் போடுறோம். ஸோ நம்ம 5,000 டேரெக்டாக எடுத்துக்கிறோம். இந்த அமௌண்ட் இதுலேருந்து லெஸ் ஆனால் என்ன வரும், இதுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ 0. 0லேருந்து 5,000 மைனஸ் பண்ணால் -5,000. ஸோ லாஸ் ஃப்ரம் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் 5,000 லாஸ். இதில் வந்து லெட் அவுட்டுக்கு இன்கம் வந்திருக்கு. லெட் அவுட்டில் எவ்வளோ இன்கம், இப்போ லெட் அவுட்கான இன்கம் பார்த்திங்கன்னா 5,200. செல்ஃப் ஆக்குபைட்கான லாஸ் பார்த்திங்கன்னா 5,000. ஸோ இப்போ இங்கே டோட்டல் இன்கம் போடும்போது டோட்டல் அதாவது நெட் இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கும் போது ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் எடுத்து எழுதிங்க. இது இயர் சேஞ்ச் ஆகிறது தான். செல்ஃப் ஆக்குபைட் போர்ஷன்லேருந்து 5,000 லாஸாக வந்திருக்கு. லெட் அவுட்டில் 5,200 இன்கமாக வந்திருக்கு. பேலன்ஸ் பண்ண என்ன வரும் 200. அதாவது 5,200லேருந்து 5,000 லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் 200 தான் வருது. இந்த 200 பார்த்திங்கன்னா நெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இதுதான் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கான நெட் இன்கம். ஓகே, நம்ம இதோட பார்த்தோன்னா 8 சம்மும் ஓவர் ஆகிடுச்சு. இந்த 8 சம்மில் இந்த டாப்பிக்கை முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன். நான் அடுத்தடுத்த ஹெட் ஆஃப் இன்கம்ஸை இதே மாதிரி சம் ஒர்க் அவுட் பண்ணி ஃபார்மேட்டோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஒன் மோர் திங்,
இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.